குழம்பி போய் இருக்கலாம். பிரதர், என் வாழ்க்கையில செங்கடலை போல பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது, யோர்தானை போல பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது, எரிகோவை போல பயங்கரமான பிரச்சனை. அந்த செங்கடலை பார்க்கும் பொழுது இந்த செங்கடலை நாங்கள் எப்படி தாண்ட போறோம் என்று எங்களுக்கு திக்கத்து போய் நிற்கிறோம். யோர்தான் கரை புரண்டு வருவதைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கரை புரண்டு வருகிறது. அந்த கரைக்கு முன்பாய் நாங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். எரிகோவை போல பெரிய மதில் சுவரை போல பெரிய தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு தெரியவில்லை. பிரதர், எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு முன்னே தான் போகிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போகிறபடியினால் நீ அந்த யோர்தானை சந்திப்பதற்கு முன்பாய் நான் அந்த யோர்தானை சந்தித்து விட்டேன். நீ செங்கடலை சந்திப்பதற்கு முன்பாய் நான் அந்த செங்கடலை சந்தித்து விட்டேன். நீ எரிகோவை சந்திப்பதற்கு முன்பாய் நான் எரிகோவை சந்தித்து விட்டேன். ஆகவே பயப்படாதே, நான் உன்னை ஒரு பொழுதும் திராணிக்கு மேலான பாதைகளில் நடத்த மாட்டேன். உன்னுடைய திராணிக்கு மேற்பட்ட சோதனைகளை உனக்கு தரமாட்டேன். உனக்கு வாக்கு பண்ணின இடத்திற்கு உன்னை கொண்டு செல்வேன். உனக்கு உன் வாழ்க்கையில் எதை செய்வேன் என்று சொன்னேனோ அதை உன் வாழ்க்கையில செய்து தருவேன். ஒருவேளை எல்லாம் தாமதமாய் இருப்பதை போல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின் பேரிலே நடக்கிறது. நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நானே பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல பல வகையான யாத்திரைகள் உண்டு. பல வகையான யாத்திரை. இன்றைக்கும் பிரபலமான யாத்திரை ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்தின் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு வந்தது. ஆனா கடைசி காலத்திலும் ஒரு யாத்திரை உண்டு. இது என்ன யாத்திரை தெரியுமா? எகிப்து என்கிற பாவ அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து என்கிற பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கானானாகிய பரலோகத்திற்கு நம்மளை கொண்டு செல்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது கடைசி காலத்தில் நடப்பவைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாட்டமாக இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு இருந்தாங்க. அவங்களை கர்த்தர் வாக்கு பண்ணின கானானுக்கு நேராய் நடத்தி கொண்டு சென்றார். எப்படியா? மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தி கொண்டு சென்றார். இன்னைக்கு பாருங்க, எகிப்து என்கிற இந்த உலகத்துல நாம பாவத்திற்குள்ள, விபச்சாரத்திற்குள்ள, வேசித்தனத்திற்குள்ளாய், அசுத்தத்திற்குள்ளாய் அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வாக்கு பண்ணின கானான் எது? பரலோகம். ஆமென் சொல்லுங்க. அந்த கானானுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போக நமக்கு முன்பாய் கர்த்தர் செஞ்சு கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே செல்கிறேன். எதுக்கு முன்னே செல்கிறேன்? உனக்கு வாக்கு பண்ணின அந்த பரலோகத்திற்கு உன்னை கொண்டு செல்ல வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். உன் கரத்தை பிடித்த நான், இஸ்ரவேலே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பலவீனப்பட்டவன் எனக்கு தெரியும். உன்னால ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். உன்னால அந்த பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ கண்ணீரோடு வந்து நிக்கிறது எனக்கு தெரியும். வேதம் வாசிக்க உனக்கு பிடிக்கும், ஆனா உன்னால வேதத்தை வாசிக்க முடியல. உனக்கு நிறைய நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை, உன்னால நிறைய நேரம் ஜெபிக்க முடியல. உனக்கு உபவாசம் பண்ணி என் சமூகத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனால் உன்னால உபவாசம் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு உன்னை கைவிட்டுருவேனா? உன் பலவீனம் எனக்கு தெரியும். ஒன்றை மாத்திரம் நீ புரிஞ்சுக்கொள் என் மகனே, திராணிக்கு மேலாய் உன்னை நான் ஒரு பொழுதும் சோதிக்க அனுமதிக்க மாட்டேன். யோசேப்பே, அந்த விபச்சாரத்திலிருந்து உன்னை தப்பிக்க திராணி இருக்குன்னு சொன்னா உன்னை அந்த சிச்சுவேஷனை அனுமதிப்பேன். உனக்கு அந்த திராணி இல்லை, நீ விழுந்துருவேன்னு தெரிஞ்சா அதுமே பிரச்சனைகள் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? உனக்கு முன்னே நான் செல்றேன். உன் பிள்ளைக்கு முன்னாடி நான் போறேன். வாழ்க்கை தடையா வருதுன்னு பயப்படுறியா? நீ சும்மா இரு. மேக ஸ்தம்பமா நான் நிக்கிறேன். இரவுல அக்கினி ஸ்தம்பமா உனக்கு வெளிச்சம் காட்டுபடி நான் நிக்கிறேன். நீதியின் சூரியனாய் நான் நிக்கிறேன். டோன்ட் வெரி. எதற்குமே நீ பயப்படாத. நான் உனக்கு பக்கபலமாய் நிற்பேன். நான் உன் கூட நிற்பேன். சத்துருக்கள் எழும்பி வரலாம். யோசித்து பாருங்க. நம்ம இந்த வாசித்தது போல கர்த்தரின் கரம் நம் பிள்ளை பாதுகாக்கும். என்ன நடந்தது தெரியுமா? செங்கடல் தடையா வந்தது. கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்தார்.
இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூட்டி கரை சேர்த்தார். கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனத்தை பின்பாக பாதுகாத்து கொண்டே வந்தது. நடந்தது என்ன? சமஸ்த எகிப்தியர்களும் செங்கடலுக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் தண்ணீரினால் எகிப்தியின் வல்லமைகளை அழித்து போட்டார். சத்துரு பின்னாடி ஓடி வரான் பிரதர். சத்துரு எனக்கு பின்னாடி ஓடி வரான். ஆண்டவர் எனக்கு முன்னாடி தானே போறாரு. அவன் என்னை நெருங்க வரான். ஆண்டவர் சொல்றார், நான் முன்பக்கத்தை மட்டும் பார்க்க மாட்டேன், என் கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது. உன்னை எப்படி விடுவேன்? சத்துரத்தோட உன்னை அனுமதிச்சிருவானா? அவன் ஓடி வருவான். நீ சாகுற வரைக்கும் பேய் பின்னாடி உன்னை பயமுறுத்தி ஓடி வரும். ஆனால் ஒன்றும் முன்னே சேதப்படுத்த முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உனக்கு முன்னே செல்கிறேன். வாக்கு பண்ணது நிறைவேற்று. மோசேக்கிட்ட ஆண்டவர் 33:14 யாத்ராகமத்தில் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம கார்ல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எழுதினோட சமூகம் முன் செல்லாது. மோசே கிட்ட அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசே கீழ்ப்படைந்தான். அழைப்பிற்கு கீழ்ப்படைந்தான். அபிஷேகத்திற்கு கீழ்ப்படைந்தான். இன்னைக்கு நிறைய பேர் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பிள்ளை தானே, உன் மேல அழைப்பு இருக்குன்னு எத்தனை பேர் மூலமாய் உனக்கு தீர்க்கமாய் பேசின. ஆனாலும் கர்த்தர் என்கிட்ட பேசட்டும். கர்த்தர் என்கிட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் எல்லாமே நம்ம இடத்துல பேச மாட்டார். பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? போ அந்த வீட்டுல போய் இரு, உபவாசம் பண்ண. ஒருத்தன் வருவான், உன் தலைமையில கை வைப்பான், நீ அபிஷேகத்தை பெறுவ. போ. எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். ஒரு அழைப்பு உங்க மேல இருக்கிறத வருகிறதா, ஓடி வந்துருங்க. ஆண்டவர் நடத்துவார். கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். பயப்படாதீங்க அம்மா, பயப்படாத தங்கச்சி. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் குடும்பத்தில் எனக்கென்று யாருமே இல்லை பிரதர். எங்களுக்கு எந்த சொல்லிக்கிட்ட எங்களுக்கு எந்த அட்ரஸுமே கிடையாது. நாங்கள் ஏதோ நாடோடைய போல நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாய் மேக ஸ்தம்பமாய் நான் நிற்கிறேன், அக்னி ஸ்தம்பமாய் நான் நிற்கிறேன். உன்னை வாக்கு பண்ணின கானானாகிய பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் வரைக்கும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவதா எதற்கு நமக்கு முன்னே போகிறார் சொல்லுங்க? வாக்கு பண்ணினதை நம்முடைய கரத்தில் தர. சொல்லுங்க, வாக்கு பண்ணினதை நம்முடைய கரத்தில் தர. நம்ம ஜெபிப்போமா? எங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் எங்க கரத்திற்கு தரும்படியாக. வாக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தை தாரீங்களோ இல்லையோ, வாக்கு தத்தம் பண்ணின பரலோகத்தை நாங்கள் எப்படியாவது பெற்று சுதந்திரித்துக் கொள்ளணும். இருக்கிற இடத்துல எழும்பியோ முழங்கால் படியிட்டோ. பெண்கள் எல்லாம் இருந்து சத்தத்தை கேட்பீங்கன்னா தலையில முக்காடு போட்டுக்கொள்ளுங்க. ஆண்கள் தேவனுக்கு முன்பாய் கண்களை மூடி கைகளை கூப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே வாக்கு பண்ணினதை எனக்கு நிறைவேற்ற எனக்கு முன்னே செல்கிறேன். ஷாபாரா காலா ரபாலா தியாரகால் கமோடியா தலாபா சண்டலாபா. ஒரு சில எரிகோவை பார்த்து நாங்கள் பயந்துருதோம் ஆண்டவரே. ஒரு சில யோர்தானை பார்த்து நாங்கள் பயந்துருதோம் ஆண்டவரே. ஒரு சில அந்த செங்கடலை பார்த்து நாங்கள் பயந்துருந்தோம் ஆண்டவர். எங்களுக்கு முன்ன போகலையோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே செல்லு பெய்தா உன்னை இடுக்கமான வாசல் வழியை நடத்தி கொண்டு போகிற மகளே. நான் உனக்கு முன்னே செல்ல பெய்தா ஒரு சில பிரச்சனைகளை நான் அனுபவிக்க வைக்கிறேன் மகளே. பயப்படாதே, பயப்படாதே. அந்த பிரச்சனை உன்னை சந்திப்பதற்கு முன்பாக என்ன சந்தித்து விட்டது. அந்த விபச்சாரத்தின் பொல்லாத மல்லமைகள் உன்னை சந்திப்பதற்கு முன்பாக என்னை சந்தித்து விட்டது. எதிலும் உன்னை விழ வைக்க மாட்டேன். உன் கரத்தை தூக்கி எடுப்பேன். வாக்கு பண்ணது உன் கரத்திலே தருவேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகிமையின் மாலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த அபிஷேகம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் தீவிரித்து ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திற்கெல்லாம் முன்னே செல்கிறீர். முதலாவது வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வாக்கு பண்ணிடுது எங்கள் கரத்தில் தர முன் செல்கிறீர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீர் எவைகளை செய்வேன் என்று சொன்னீரோ உம்முடைய வார்த்தைகள்
காரியங்களை செய்து முடிப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன் சென்று எரிகோக்களை எல்லாம் முறியடிப்பீராக. செங்கடலின் வல்லமைகளை முறியடிப்பீராக. யோர்தானின் வல்லமையை முறியடிப்பீராக. உங்க பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தி பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் முன்னே செல்கிறார். உனக்கு சொன்னதை செய்யும்படி உனக்கு முன்னாடி போன கவலைப்படாதன்னு சொன்னார். அவர் நம்ம விட்டு விலக மாட்டார். நமக்கு முன்னே போகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.